தி லாங் வாக், தி ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சாப்டர் 2, மெர்சி, இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்கள் எல்லாமே நமக்கு தமிழ் டப்பிங்கோட, இது கூட ஹாட் ஸ்பாட் டூ மச்னு ஒரு தமிழ் மூவியும் 56 டேஸ்னு ஒரு ஹாலிவுட் சீரிஸோட தமிழ் வெர்ஷனும், இது எல்லாமே நமக்கு இப்போ பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்குது. இதுல ஹாட் ஸ்பாட் டூ மச்சும் மெர்சி மூவியும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய படங்கள். கண்டிப்பா நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. மிச்ச 3 கண்டென்ட்டும் ஓரளவுக்கு ஓகே தான், ஸோ செக் பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியிருக்கிற தமிழ் கண்டென்ட் பார்த்தாக்கா சத்தா பச்சான்னு ஒரு மலையாள படமும், ஃபயர் பிரேக் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படமும், பவனி அப்படிங்கிற ஒரு கொரியன் மூவியும், இந்த 3 படம் நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 3 படங்களுமே ஆஹா அவ்வளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. த்ரீ ரோசஸ் சீசன் 2 அப்படிங்கிற ஒரு தெலுங்கு சீரிஸோட தமிழ் வெர்ஷன் ஆஹா தமிழ்லையும், செல்லோ டெல்லி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட தமிழ் வெர்ஷன் தந்தி ஒன்லையும், அப்புறம் நிவின் பாலாவுடைய பேபி கேர்ள் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷன் சோனிலையும் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகுது. த்ரீ ரோசஸ் நல்லா டைம் பாஸா போகும், ஆனா செல்லோ டெல்லி கொஞ்சம் ரொம்ப ஃபீல் குட்டா போகும். பேபி கேர்ள் ஓரளவுக்கு நல்லா த்ரில்லிங்கா போகும். ஆசிஃப் அலியோடைய எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தோட தமிழ் வெர்ஷனை யூடியூப்லயும், அண்ட் லக்கி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் டிராமா மூவியை இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்லயும், பிளேட் ஆஃப் ஃபூரி அப்படிங்கிற ஒரு சைனீஸ் மூட தமிழ் வெர்ஷன் VR ஓடிட்லயும் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகுது. இதுல லக்கி மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சீரீஸை தான் எடுக்கிறாங்க, ஆனா சீரீஸை வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு படமாவே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கு. குழந்தைங்களோட பாருங்க, கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லாஜிக்லாம் தாண்டி அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருந்துச்சு. பிளேட் ஆஃப் ஃபியூரி ஒரு சண்டை படம், எல்லாம் சரியாகும் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு மலையாளம் டிராமா மூவி, அவ்வளவுதான். குற்றம் தவிர அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவியை ஓசிஸ் பிரைமிடிலையும், அண்ட் இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்து தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு யூடியூப்லயும், ரிட்டர்ன் டு சாவேஜ் பீச் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு யூடியூப்லயும், தி டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்து தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு அமேசான் பிரைம் ரெண்டல்லையும் ஸ்ட்ரீம் ஆகுது. இதுல இந்த 4 கண்டென்ட்டுமே அந்த அளவுக்கு பெருசாக லெவலுக்கு இல்ல. பூப்பா அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவியை மனுவா மேக்ஸ்லயும், அமோஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியை சன் எக்ஸ்லயும், ட்ரூ பியூட்டின்னு ஒரு கொரியன் சீரிஸோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோலயும் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த வாரம் வீக்லி எபிசோட்ஸ்னு பார்த்தாக்க தூல்பெட் போலீஸ் ஸ்டேஷனோடைய நியூ எபிசோட்ஸும், LBW போலீஸ் இந்த 2 சீரிஸும் நமக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்லயும், கிராஸ் சீசன் 2 உடைய நியூ எபிசோடும் அமேசான் பிரைம்லயும் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகுது. ஈஷான்னு ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் மூவியும், தூ மேரி மெயின் தேரா தூ மேரி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தையும், இது கூடவே 28 லேட்டஸ்ட், த போன் டெம்பிள், சோரல், அண்ட் நோ அதர் சாய்ஸ், இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்களும் இது எல்லாமே நமக்கு பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்குது. ஜி5ல வெளிவந்திருக்கிற பாதி ராத்திரி அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியும், அண்ட் கன்னடா சீரீஸா வெளிவந்திருக்கிற ராட்சசா அப்படிங்கிற ஒரு சீரீஸும், அண்ட் கென்னடி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவியும் இப்போ எல்லாமே நமக்கு ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகுது. தேட்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோடைய கில்லி திரைப்படத்தையும், அண்ட் ஏகேவோடைய துணிவு திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே கன்னடா மூவியான சீதாராம் பெனாய் மூவியோட தமிழ் வெர்ஷனும் இந்த வாரம் உங்களுக்கு தியேட்டர்ல ரன் ஆகுது. இது கூடவே மை டியர் டோலி, LSS, இந்த மாதிரியான தமிழ் படங்களும் இப்போ உங்களுக்கு தியேட்டர்ல ரன் ஆகுது. இதுல சீதாராம் பெனாய் மூவி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதாம், ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நானுமே பார்க்கல, அந்த அளவுக்கு பெரிய தியேட்டர்கள் ரிலீஸ் தான் கிடையாது, ரொம்ப கம்மி